ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இப்போ தான் அவங்களுக்கு கல்யாண நாள் வரப்போகுது. இனிமேலாவது அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. மல்லியோட ஏக்கம் வந்துட்டு அவங்க ஒய்ஃபு அப்படின்னு விஜய் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மல்லியும் சரி விஜயும் சரி அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனாலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த ராஜி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் கேரேஜில் வேலை பார்க்கறது எப்படியாவது வேலையை விட்டு நிறுத்தணும்னு சொல்லிட்டு 2 முடிவில் அவங்க முயற்சிகள் மேற்கொண்டாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மல்லிக்கு தெரிஞ்சால் வேலையை நிறுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓனர்கிட்டயே சொல்லி அவரை வேலையை நிறுத்தணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் 3வது விஷயமா பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு பழி கட்டியாக விஜயை அங்கேருந்து வேலையை விட்டு நிறுத்தணும் அப்படின்னு அதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு தான் ரொம்பவே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவங்களே ஒரு ஆள் தான் செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஒரு அம்மா அவங்களோட ரிங்கு காணோம் அப்படின்னு சொல்லி அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே அந்த டூல் பாக்ஸை எடுத்து போட சொல்லி அந்த டூல் பாக்ஸில் விஜயோட டூல் பாக்ஸில் அந்த ரிங்கு கிடக்குது. ஸோ அப்போ அவர் தான் திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓனருக்கு விஜய் மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. ஒரு சமயம் அவர் நம்பிக்கையினால அப்படியெல்லாம் அவர் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லி பேசுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவனோட டூல் பாக்ஸ்லேருந்து தானே இது கிடச்சிது. ஸோ அவன் தான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கூட ராஜி ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இல்லாமல் மல்லியோட வீட்டுக்கே மல்லிகிட்டேயே சொல்கிற அப்படி ரொம்ப சந்தோஷமாக சிரிச்ச மூஞ்சியோட கையை கும்பிட்டுட்டு வாசலுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. வெண்பாவும் அவங்க பாட்டி தான் வந்துட்டாங்க. என்ன பாட்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வராங்க. அப்போ தான் ராஜியை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க மல்லி அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக கேரேஜில் நடந்த விஷயங்கள் எல்லாமே மல்லிகிட்ட சொல்லுவாங்க. மெயினாக அதுதான் அவங்களோட எண்ணமும் கூட. ஸோ சொன்னாங்க அப்படின்னா மல்லி பயங்கரமாக ஷாக் ஆயிடுவாங்க. என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் பலார்னு ஒரு அறதான் விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா விஜய் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவரோட சுயமாக சம்பாத்தியத்தை தான் புடுங்கினது ராஜி. ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதாவது தான் நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.